வணக்கம். நான் உங்கள் மோகனா. 2/9/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். இதை பாருங்க, இதில் உள்ளது அப்படியே படிச்சு கூட சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து சொல்கிறேன். திருப்போரூர் செப்டம்பர் 2 கேளம்பாக்கம் அருகே இன்ஜினியரிங் மாணவி தூக்கு போட்டு தற்கொலை. கேளம்பாக்கம் அருகே இன்ஜினியரிங் மாணவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் கௌரவம் கிராமத்தை சேர்ந்தவர் கிருத்திகா, வயது 19. இவர் கேளம்பாக்கம் அடுத்த படூரில் உள்ள தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கி திருப்போரூரை அடுத்த பையனூரில் உள்ள கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்து வந்தார். விடுதியில் அவருடன் ஆந்திராவை சேர்ந்த பவிஷ்யா, பீகாரை சேர்ந்த ரியா ஆகியோர் தங்கி இருந்தனர். கடந்த 23ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்ட மூவரும் கிருத்திகாவின் சொந்த ஊருக்கு சென்று விட்டு நேற்று முன்தினம் விடுதிக்கு திரும்பினர். அன்று மாலை கிருத்திகாவும் அவரது தந்தைக்கும் இடையே செல்போனில் வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. பின்னர் இரவு சுமார் 7 மணிக்கு சாப்பிட கிருத்திகாவை பவிஷ்யாவும் ரியாவும் அழைத்துள்ளனர். நீங்கள் செல்லுங்கள், உடனே வந்துவிடுகிறேன் என கூறியதால் இருவரும் சாப்பிட சென்று விட்டனர். சாப்பிட்டு விட்டு இருவரும் அறைக்கு வந்தபோது அறையின் உள்பக்கம் தாழிட்டபடி இருந்தது. கதவை தட்டியும் திறக்காததால் விடுதி நிர்வாகிக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் விடுதி நிர்வாகத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கிருத்திகா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கேளம்பாக்கம் போலீசார் விழுந்த கிருத்திகா உடலை பிரேத பரிசோதனைக்கு செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகின்றது. அடுத்தது பாருங்க, கல்பாக்கத்தில் செப்டம்பர் 2 சாலையோரம் கவிழ்ந்த ஆம்னி பஸ் அதிர்ஷ்டவசமாக 45 பயணிகள் உயிர் தப்பினார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருந்து 45 பயணிகளுடன் சென்னை கோயம்பேடு நோக்கி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ஆம்னி பஸ் ஒன்று நேற்று காலை வந்து கொண்டிருந்தது. பஸ்ஸை ராமு, வயது 48 என்பவர் ஓட்டி வந்தார். கல்பாக்கம் அடுத்த பூந்தண்டலம் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பஸ் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகள் பதறியடித்து கூச்சலிட்டனர். அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பஸ் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை மீட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு சென்று சதுரங்கப்பட்டினம் சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு மற்றும் போலீசார் லேசானம் காயம் அடைந்த 3 பேரை செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மற்ற பயணிகள் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் அவர்கள் மாற்று பஸ்ஸில் கோயம்பேடு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சாலை விபத்தால் பூந்தண்டலம் பகுதியில் 1 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்தது பாருங்க, செங்கல்பட்டு செப்டம்பர் 2 கார் விமான மையத்தின் பெயர் பலகையை மறைத்ததால் பழமையான மரம் வேரோடு அகற்றம், பொதுமக்கள் எதிர்ப்பு. மரத்தை சாய்ச்சிருக்காங்க. செங்கல்பட்டு செப்டம்பர் 2 செங்கல்பட்டு அடுத்த புலிப்பாக்கம் பகுதியில் தனியார் கார் விற்பனை மையம் கட்டப்பட்டு வருகிறது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலை அருகே கார் விற்பனை மையம் கட்டப்பட்டு வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலைக்கும் கார் விற்பனை நிலையத்திற்கும் இடையே 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 2 பெரிய மரங்கள் இருந்தது. தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பார்த்தால் கார் விற்பனை மையத்தின் பெயர் பலகைகள் தெரியாத வகையில் மரங்கள் மறைத்ததால் முறையான அனுமதி ஏதும் பெறாமல் நெடுஞ்சாலைத்துறை ஊழியரோடு கார் விற்பனை மைய ஊழியர்கள் பொக்லைன் எந்திரம் மூலம் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்ந்ததாக கூறப்படுகிறது. அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு தாலுகா போலீஸ் நிலையம், கலெக்டர் அலுவலகம், புலிப்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலக அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். வேரோடு அகற்றிய மரத்திற்கு பதிலாக அந்த இடத்தில் 10க்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டு அதை வளரும் வரை கார் விற்பனை மைய ஊழியர்கள் பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு செப்டம்பர் 2 தறிகெட்டு ஓடி பள்ளி சுற்றுச்சுவரில் மோதிய லாரி பிரேக் பிடிக்காததால் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல்.
இந்த பாருங்க, பள்ளி அப்படியே சுவரை இடிச்சிக்கின்னு போய்கிட்டு பாருங்க லாரி. செங்கல்பட்டு செப்டம்பர் 2. செங்கல்பட்டு அடுத்த புலிப்பாக்கம் மேட்டு தெருவில் நடைபெற்று வரும் வீட்டு கட்டுமான பணிக்கு மணல் ஏற்றி கொண்டு லாரி ஒன்று வந்தது. பின்னர் மணலை இறக்கிவிட்டு செங்கல்பட்டு நோக்கி அந்த லாரி புறப்பட்டது. புலிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அருகே வந்தபோது பிரேக் பிடிக்காமல் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் தாறுமாறாக ஓடி பள்ளி சுற்றுச்சுவர் மீது மோதி நின்றது. அதிர்ஷ்டவசமாக சாலையில் சென்றவர்கள் ஓட்டம் பிடித்ததால் உயிர் தப்பினர். சாலையோரம் நிறுத்தப்பட்டு இருந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்தன. லாரி டிரைவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தற்போது இது தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது பாருங்க, செங்கல்பட்டு செப்டம்பர் 2. செங்கல்பட்டில் இருந்து திருவள்ளூருக்கு கூடுதல் பஸ்ஸுகள் இயக்க வேண்டும், பயணிகள் கோரிக்கை விடுக்கிறாங்க பாருங்க. செங்கல்பட்டிலிருந்து திருவள்ளூருக்கு கூடுதல் பஸ்ஸுகள் இயங்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு புதிய பஸ் நிலையத்திலிருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இயக்கப்படுகிறது. இந்த பஸ் செங்கல்பட்டு சிங்கப்பெருமான் கோவில், திருக்காச்சூர், ஆப்பூர், சேத்தமங்கலம், வடக்குப்பட்டு, சென்னாக்குப்பம், மாத்தூர், ஒரகடம், வல்லக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர் வழியாக திருவள்ளூர் வரை செல்லும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூரில் ஏராளமான பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளது. இங்கு செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமானோர் வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் திருவள்ளூர் செல்லும் பஸ்ஸில் பயணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு பஸ் நிலையம் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் பஸ் நிலையத்திலேயே திருவள்ளூர் செல்லும் பஸ்ஸில் கூட்டம் நிரம்பி வழியும். ஒரு பஸ்ஸில் 54 பேர் பயணம் செய்ய வேண்டும் என்றால் காலை மாலை நேரங்களில் ஒரு பஸ்ஸில் 100க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்வார்கள். இதேபோல் திருவள்ளூரில் இருந்து செங்கல்பட்டு வரும் பஸ்ஸில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. ஆப்பூர், சேத்தமங்கலம், வெங்கடாசபுரம், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் செங்கல்பட்டுக்கு வந்து தான் படிக்க செல்கின்றனர். மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வதால் அடிக்கடி விபத்து சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே பயணிகளின் நலன் கருதி செங்கல்பட்டிலிருந்து திருவள்ளூருக்கும், திருவள்ளூரிலிருந்து செங்கல்பட்டுக்கும் காலை மாலை நேரத்தில் கூடுதல் பஸ்களை இயக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டுக்கும் மட்டும் பஸ் விட வேணாம், சென்னையில் இருக்கும் அனைத்து KK நகர், அசோக் பில்லர், தாம்பரம், பெருங்களத்தூர், மந்தவெளி, மாம்பலம், பாண்டி பஜார், டி நகர் போகிறது எல்லாமே, ஸ்கூலுக்கு போகிற அனைத்து டி நகர் போகிற பசங்களாம் ரொம்ப தொங்கிட்டு போவாங்க. எல்லாத்துக்கும் நிறைய பஸ்ஸு, காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு இல்லை, மொத்தத்தில் எல்லா பஸ்ஸும் நிறைய விடுங்க. காலியாக போட்டோம், தொங்கிட்டு போனால் நிறைய பேர் விழுந்துடுறாங்க, வயசானவங்க. பஸ்ஸுங்க அதே மாதிரி ஸ்டாப்பிங்கில் நிற்கணும். எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ஸ்டாப்பிங்கில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்றுட்ட பிறகு ஏற்றிட்டு இறக்கிட்டு போங்க. இதனால் ஒன்றும் இல்லை. ஏற்றுங்க இறக்குங்க, ஏற்றுங்க இறக்குங்க. இதில் என்ன பண்ண போகிறீங்க? நின்று ஏற்றுங்க. ஏறும்போதே எடுத்துடுறாங்க, வயசானவங்க விழுவாங்க. பார்த்து செய்யுங்க. கவர்மெண்ட்டுங்க இதை பார்த்து உரிய நடவடிக்கை எடுத்து நல்லபடியாக பஸ்ஸுங்கெல்லாம் நிறைய விட்டு நிறைய பேர் பயணிக்கிற மாதிரி நிறைய பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, குன்றத்தூர் செப்டம்பர் 2. குன்றத்தூரில் மாமியார் மருமகளை கட்டி போட்டு 11 பவுன் நகை கொள்ளை. நள்ளிரவில் வீடு புகுந்து மர்ம நபர் துணிகரம். குன்றத்தூரில் மாமியார் மருமகளை கட்டி போட்டு 11 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர் போலீசார் தேடி வருகின்றனர். குன்றத்தூர் மணிகண்ட நகரை சேர்ந்தவர் ராஜேந்திரன், வயது 65. இவர் தனியார் திருமண மண்டபத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மனைவி அபிதா, தாயார் 59 வயசு, வன்னி அம்மாள் 88 ஆகியோருடன் வசித்து வருகிறார். நேற்று முன்தினம் முகூர்த்த நாள் என்பதால் ராஜேந்திரன் இரவு திருமண மண்டபத்திலே தங்கிவிட்டார். வீட்டில் மனைவி அபிதா, தாயார் வள்ளியம்மாள் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவில் வள்ளியம்மாள் கழிவறைக்கு செல்ல பின்வாசல் கதவை திறந்துள்ளார். அப்போது மர்ம ஆசாமி அவர் சுவர் ஏறி குதித்து வீட்டுக்குள் நுழைந்தார். இதனால் பதறிப்போன வள்ளியம்மாள் வீட்டுக்குள் சென்றபோது அந்த மர்ம நபர் மூதாட்டியை தாக்கி கைகளை கட்டி போட்டார். மேலும் அபிதா முகத்திலும் பலமாக தாக்கி கைகளை கட்டி போட்டு உள்ளார். இதையடுத்து இருவரும் அணிந்திருந்த 11 பவுன் நகைகளையும் கொள்ளையடித்துவிட்டு அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார்.
அபிதா தனது கையை கட்டை அவிழ்த்து நடந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கொள்ளை நடந்த வீட்டில் சோதனை நடத்தினர். பின்னர் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். தாம்பரம் செப்டம்பர் 2 வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரால் பரபரப்பு. சென்னை தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கம் 3 ஆதி தெருவில் வசிப்பவர் சேஷாத்ரி. நேற்று முன்தினம் இரவு இவரது வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம போன் வந்தது. இதையடுத்து சிட்லப்பாக்கம் போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு வெடிகுண்டு நிபுணர்கள் சென்று சோதனை நடத்தினர். ஆனால் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. பின்னர் அது வெறும் புரளி என தெரிய வந்தது. விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது சிட்லப்பாக்கம் ராமகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த பாரதிதாசன், வயது 39 என்பது தெரிய வந்தது. அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இதற்காக கடந்த 7 ஆண்டுகளாக திருச்சியில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் பாரதிதாசனின் பெற்றோரை வரவழைத்து அவரை விசாரித்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். வண்டலூர் செப்டம்பர் 2 தொழிலதிபர் வீட்டில் 120 பவுன் நகை கொள்ளை. மர்ம நபரை பிடிக்க தனி படை தீவிரம். சிங்கபெருமான் கோவிலில் தொழிலதிபரின் வீட்டில் 120 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்றார். அவரை 4 தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் பாரதியார் தெருவை சேர்ந்தவர் யமுனா பாய், வயது 63. இவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரது மகன்கள் சதீஷ் மற்றும் ரதீஷ் இருவரும் அதே தெருவில் தனித்தனியே வீட்டில் வசித்து வருகின்றனர். தொழிலதிபர்களான இருவரும் தனியார் பஸ் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வருகிறார். ரதீஷ் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞர் அணி அமைப்பாளராக உள்ளார். யமுனாபாய் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல ரதீஷ் மகன் வீட்டில் கொடுத்து வைத்திருந்த 120 பவுன் தங்க நகைகளை எடுத்து வந்து தான் வசிக்கும் வீட்டில் வைத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு யமுனாபாய் தனது வீட்டில் நகைகளை வைத்துவிட்டு அருகில் உள்ள தனது மகன் வீட்டில் தங்கி நேற்று காலை தான் வசிக்கும் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வீட்டின் முன்பக்க பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 120 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து யமுனாபாய் மறைமலை நகர் குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தார். உடனே சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று கைரேகை நிபுணர்களை வரவைத்து வீட்டில் பதிவான ரேகைகளை பதிவு செய்து கொண்டார். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவின் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தது போது நேற்று முன்தினம் இரவு 12 மணி அளவில் ஒரு நபர் யமுனாபாய் வீட்டுக்குள் செல்லுவதும் பின்னர் சுமார் 1:30 மணி அளவில் மீண்டும் வெளியே வருவதும் காட்சிகள் பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. இந்த காட்சியின் அடிப்படையில் மறைமலை நகர் குற்றப்பிரிவு போலீசார் 4 தனிப்படை அமைத்து அந்த மர்ம நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். தொழிலதிபரின் வீட்டில் 120 பவுன் தங்க நகைகளை திருட்டு போன சம்பவம் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாக்கம் செப்டம்பர் 2 தனியார் இடத்தை ஆக்கிரமித்து மண் திருடிய ஒட்டியம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கைது. சென்னை அடுத்த சித்தலப்பாக்கம் சங்கராபுரத்தை சேர்ந்தவர் கண்ணன், வயது 56. ஒட்டியம்பாக்கம் பகுதியில் இவருக்கு சொந்தமான 16 சென்ட் காலி நிலத்தில் சுமார் 60 அடி ஆழம் கொண்ட கிணறும் மீதி இடத்தில் சுமார் 20 அடி ஆழத்துக்கு அகலமாக பள்ளம் தோண்டி கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது பற்றி அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போது இது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லோகிதாசுக்கு சொந்தமான இடம் என்றனர். அப்போது அங்கு வந்த திமுகவை சேர்ந்த ஒட்டியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லோகிதாஸ், இது என்னுடைய இடம், நான் குத்தகைக்கு எடுத்துள்ளேன் என்று கூறி கண்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது பற்றி கண்ணன் முதலமைச்சர், தனிப்பிரிவு மாவட்ட கலெக்டர், தாசில்தார், தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர், பெரும்பாக்கம் போலீஸ் நிலையம் என பல்வேறு இடங்களில் லோகிதாஸ் தனது இடத்தை அபகரித்து மண் திருட்டில் ஈடுபட்டது குறித்து புகார் அளித்தார். அதேபோல் சென்னை வேசர்பாடியை சேர்ந்த ராபர்ட் கென்னடி என்பவரும் தனது இடத்திலும் அவர் கிணறு தோண்டியும் பள்ளம் தோண்டியும் மண் திருடியதாகவும் புகார் கொடுத்தார். இந்த 2 புகார்கள் குறித்து பெரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் லோகிதாஸ் அந்த இடங்களை அபகரித்து மண் திருட்டில் ஈடுபட்டது தெரிந்தது. இதையடுத்து 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் லோகிதாஸை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அடுத்தது பாருங்க. மடிப்பாக்கம் செப்டம்பர் 2 மடிப்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணிக்காக கட்டிடங்கள் இடித்து அகற்றம்.
சென்னை அடுத்த பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இருந்து மேடவாக்கம் வழியாக சிறுஞ்சேரி வரை மெட்ரோ ரயில் திட்டப்பணி நடந்து வருகிறது. இந்த பணிக்காக தேவைப்படும் நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் 75% கையகப்படுத்தப்பட்டு பணிகள் படிப்படியாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் மடிப்பாக்கம் சபரி சாலை சந்திப்பில் மேடவாக்கம் பிரதான சாலையில் உள்ள கட்டிடங்களை பொக்லைன் இயந்திர மூலம் இடித்து அகற்றும் பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் உதவியுடன் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது சந்திரசேகர் என்பவர் கோர்ட்டில் வழக்கு உள்ளதால் கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என்றார். ஆனால் கட்டிடங்கள் இடிக்கும் பணி நடந்து கொண்டே இருந்தது. இதனால் மெட்ரோ ரயில் திட்ட நிர்வாகத்தினரிடம் சந்திரசேகர் அவர்கள் கடும் வாக்குவாதம் செய்தார். அப்போது மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரி ஒருவர் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள் மெட்ரோ நிர்வாகத்துக்கு தேவைப்படும் இடத்தை காலி செய்து தர வேண்டும் என கோர்ட் தெரிவித்துள்ளது. ஆனால் நீங்கள் தேவையான இடத்தை காலி செய்து தராததால் கோர்ட் உத்தரவின்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் தேவைப்படும் இடத்தை கையகப்படுத்தும் பணி நடக்கிறது. கோர்ட்டு செல்லும் இழப்பீடு தொகையை மெட்ரோ ரயில் நிர்வாகம் உங்களுக்கு கொடுக்கும் என்றார். பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கட்டிடங்கள் இடித்து அகற்றப்பட்டது. இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்தது பாருங்க, நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல திருமண விழா மணமக்களை அமைச்சர் தாமு அன்பரசன் வாழ்த்தினார். இந்த பாருங்க, வண்டலூரை அடுத்த நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா ஸ்ரீ சீனிவாசன் தம்பதியினர் மகள் டாக்டர் எஸ் ஏமலதா கே தமிழ்ச்செல்வன் ஆகியோர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கொலப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் எம்பி கா செல்வம், செங்கல்பட்டு எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள், காஞ்சிபுரம் எம்பி மதுசூதனன், காட்டாங்குளத்து திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் எம்டி லோகநாதன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதய கருணாகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஏவிஎம் இளங்கோவன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை திமுக நிர்வாகிகள் மற்றும் மாற்று கட்சியினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். இந்த பாருங்க, நகரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு செய்திகள், மாவட்ட செய்திகள் பார்த்தோம். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.